பிரபுதேவன் இயக்கத்திற்கு அப்புறம் விஜய் நடிக்கவிருக்கும் படத்தை இயக்கப் போவது யார்? இந்த கேள்விக்கு அதிகாரப்பூர்வமாக விடை வராவிட்டாலும் அரசல் புரசலாக விடை தெரிந்துவிட்டது. ராஜா ராணி இயக்குனர் அட்லி தான் அந்த அதிர்ஷ்டசாலி. ஒரு படத்தின் ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கும் போதே அடுத்த படத்தின் கதை மற்றும் இயக்குனரை தேர்வு செய்து விடுவது விஜயின் ஸ்டைல். அப்படிதான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அட்லி. அவர் சொன்ன ஆன்லைன் ரொம்பவே பிடித்து விட்டது விஜய்க்கு. அதை டெவலப் பண்ணிட்டு வாங்க என்று கூறிவிட்டார் விஜய். இதற்காக சென்னையில் இருக்கும் 2 டாப் நட்சத்திர ஓட்டலில் ரூம் போட்டு கொடுத்திருக்கிறாராம் பாக்ஸ் ஸ்டார்ஸ் நிறுவனம். வேற ஒன்றும் இல்லை, விஜய் படத்தை அவர்கள் தயாரிப்பதான் திட்டம். இந்த கதை விவாதத்திற்கு மட்டும் நெருக்கி 3/4 கோடியை செலவு செய்து விட்டாராம் அட்லி. இப்போது முழு ஸ்கிரீன் பிளேயும் கேட்ட விஜய், எனக்கு 40 வயசாச்சு, பூவே உனக்காக மாதிரி இப்ப போய் வழிய காதல் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆக்ஷன் கதைகள் தான் எனக்கு சரிப்பட்டு வரும். அதனால் காதலை குறைச்சிட்டு ஆக்ஷன் கதைகளை கொடுங்க. மீண்டும் கதையை சரி பண்ணிட்டு வாங்க என்று கூறிவிட்டார் விஜய். இவ்வளவும் நடந்த பின்பு இப்போது படத்தை எடுப்பதா வேண்டாமா என்ற குழப்பத்தில் இருக்கிறதாம் பாக்ஸ் ஸ்டார். அதற்கெல்லாம் அஞ்சாத விஜய் படத்தை தானுவிடம் ஒப்படைத்து விட்டார். இனி அட்லி ரெடியாகி வரும்போது தானு தயாராக இருப்பார்.